நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எஸ்எஃப்கே ப்ரோ கேமிங். இந்த வீடியோவில் பற்றி நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். வேறு ஒன்றும் இல்லை, நியூ மாப்ஸ், அது மட்டும் இல்லாமல் நியூ ஃபுட்ஸ், அதெல்லாம் வந்து நானாக இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் டெய்லியும் இந்த ஷேடர் வரும் கைஸ். நம்ம மைண்ட் கிராஃப்ட் கேம் ப்ளே போட்டாலே இந்த ஷேடரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா எபிக் ஷேடர். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதான் கைஸ் அந்த தானோஸ் மோடு. அந்த எல்லா மோடும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அது வந்து சூப்பர் ஹீரோ பேக்ஸ் ஃபார் மைண்ட் கிராஃப்ட்னு ஒரு ஆப் இருக்கும் கைஸ். அது மைண்ட் கிராஃப்ட் வச்சுருந்தா நீங்கள் ஏற்றலாம், இல்லை லோக்கி கிராஃப்ட்னு ஒரு கேம் இருக்கும், அதை வச்சுட்டு கூட நீங்கள் ஏற்றலாம் கைஸ். சரி வாங்க கைஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன ட்ரை பண்ண போகிறோன்னா ஃபுட்ஸ் தான் கைஸ். ஃபுட்டு எது பாய்சனு, எது வந்து நார்மலுன்னு பார்க்க போகிறோம். கேக்டஸ் லீஃப் நார்மல் கைஸ். கவானா கேட்ஃபிஷ் இதுவும் நார்மலு. ககானா கலர் ஃபிஷ், க்ளவுன் ஃபிஷ், ஓகே. காடா கைஸ், காடு. அதுக்கப்புறம் பஃபர் ஃபிஷ்ட்டு கொடுமா பாய்சன் நினச்சேன் கைஸ், பாய்சன் வந்துச்சு. ஏய் கைஸ், இந்த சோரஸ் ஃப்ரூட்டை சாப்பிட்டோன்னா டெலிபோர்ட் ஆகல கைஸ், அந்த ஃப்ரூட்டோட ஸ்டீவ் கைஸ். ஓ ஓகே, சரி வாங்க கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு ஃபுட்டுக்கு போயிடலாம். தேங்காய் குக்குடு டூடுவா ஹாக்லின் மீட் வருகுது கைஸ். ட்ராவட் இது ஃப்ரெஷ்ஷாமே, ட்ராவட் ஃப்ரெஷ். ஃபஸ்ட்டு கோகோனட்லேருந்து ஆரம்பிக்கலாம் கைஸ். சைடில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அவனோட பேர் என்ன நான் இப்போ சொல்ல மாட்டேன் கைஸ், நம்ம ஸ்பான் பண்ணும்போது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க கைஸ். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாங்க பாருங்கள், ஏன்னா ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு காத்துட்ருக்குது அப்படின்னு சொல்லவே நினைக்காதீங்க. எல்லா மாப்ஸையும் நான் ஸ்பான் பண்ணி காமிப்பேன் கைஸ், அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது. ஓகே, ஐயோயோ, இந்த ட்ராவல்டு ஃப்ரெஷ்ஷை சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து நாவும் வருது, அதுக்கப்புறம் ஹங்கர் வருது கைஸ். ஓகே ஓகே, இப்போது நம்ம வந்து மில்க்கு குடிச்சாவோண்ணா கைஸ். MIL வந்துச்சு. ஓகே, இந்த ஹனி ப்ரோட தூக்கி உள்ளே போட்டு இந்த மில்க்கை குறாடைக்கப்பா. ஐயோ இப்போ நல்லா இருக்குது கைஸ். அதே மாதிரி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நீங்கள் மாடு வளர்க்குறீங்களா கைஸ் மைண்ட் கிராஃப்டில், அப்போனா உங்களுக்கு பயமே கிடையாது. விச்சு உங்கள் மேலே பாய்சனே போட்டாலும் நீங்கள் அந்த மாட்டுக்கிட்ட போயிட்டு ஒரு பக்கெட்டை ரெடி பண்ணிக்கிட்டு அந்த பக்கெட்லேருந்து ஒரு மில்க் எடுத்துக்கோங்க கைஸ். மில்க் எடுத்துக்கிட்டு அந்த விச்சு பாய்சன் எஃபெக்ட் போட்டு அடுத்த செகண்டே அதை குடிங்களேன் கைஸ், பாய்சன் எஃபெக்டே போகும். ஏன்னா மில்க்கு கிளியர் பண்ணி விடுது கைஸ், நான் இப்போ தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. ஓகே, ஹஸ்க்கு ஃப்ரெஷ்னா இருக்குது கைஸ். கோல்டன் பொட்டேட்டோவா, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஏதோ இது வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஹங்கர் க்ரியேட்டிவ் ஐட்டம்ஸ். ஓ என்ன கைஸ், அது ஏதோ ஹஸ்க்கு ஃப்ளஷ் தான் கைஸ், ஹஸ்க்கு ஃப்ளஷ். இதுவும் எனக்கு தெரிஞ்சு ஹங்கர் தான் நினைக்கிறேன். ப்ரௌன் ஸ்பைடர் ஐ, ஜோ விதர்டு வருது கைஸ். இந்த மோடி எடுத்துட்டிங்கன்னா ப்ரௌன் ஸ்பைடர் ஐயை வந்து சாப்பிட்றாதீங்க, விதர்டு வருது நமக்கு. க்ளோவிங் பை ஒன்றுமே ஆகலை, ஸ்வீட் பை ஒன்றுமே ஆகலை. கோல்டன் பொட்டேட்டோ கைஸ், ரீஜெனரேஷன் கிடைக்குது கைஸ். ரா டோடோ ஒன்றுமே ஆகலை. ரா ஹாக்லின் மீட் ஒன்றுமே ஆகலை. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் உள்ள போயிட்டு நம்ம ரா ஹாக்லின் மீட்டில் தான் கைஸ் விட்டோம். சரி, தேர்ட் வந்து ரா ஹாக்லின் மீட்டு அது ஓகே. இதான் இதில் கொஞ்சம் மேலே இல்லை, இதான் ஓகே. எட்ரா இந்த சால்ட்டடு குக்குடு சால்ட்டடு சோலா நான் கைஸ். நம்ம ஆத்மாவெலாம் சாப்பிட போகிறோமா? அட பாவி, டெய்லி ஆத்மாவை சாப்பிட்டோம்னா கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு ஏதோ பேட் எஃபெக்ட் வரும் கைஸ். ஆத்மாவை சாப்பிட்டோம்னா கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு பேட் எஃபெக்ட் வரும் கைஸ். இது ஒன்றுமே ஆகலை. சால்ட்டட் ப்ரெட்டு இதுவும் ஒன்றுமே ஆகலை கைஸ். குக்குடு சால்ட்டட் ஃபிஷ் ஒன்றுமே ஆகலை. குக்குடு சால்ட்டட் பொட்டேட்டோ ஒன்றுமே ஆகலை. ஸ்பைடர் ஐஸ் ஸ்டீவ் கன்ஃபார்மாக பாய்சன் எஃபெக்ட் வரும். நெசானாவா? ஓகே. சூஷி ஓகே. ஸ்வீட் குக்கி ஓகே, நல்லா இருக்குது கைஸ். அந்த ஸ்வீட் குக்கி பார்க்கறதுக்கு சூப்பர் அனிமேஷன் கைஸ். ஆனால் ஓகே கைஸ், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, நெக்ஸ்ட்டு ஒன்று எங்கே இருக்குது?
எட்ரா அந்த ஸ்வீட் குக்கீலேருந்து ஸ்வீட் ரேஷனு, ப்ரௌன் மஷ்ரூம் ஸ்டீவு, ரெட் மஷ்ரூம் ஸ்டீவு, போன் காப்பர் நகட்டு, நானும் எழுதி போட்டுக்கிறே டக்கு டக்குன்னு படிக்க முடியல கைஸ். ட்ராவல்டு போனு, கியரு கைஸ், இது மேலே ஐட்டம் கைஸ், இது மேலே ஐட்டம் கைஸ், இது மேலே ஐட்டம்ஸு. சரி வாங்க கைஸ், இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கைஸ். வாங்க கைஸ், இதை உள்ளே போட்டுடலாம், இதை சாப்பிடவே முடியல. ஸ்வீட் ரேஷ், ப்ரௌன் மஷ்ரூம் ஸ்டீவு, ரெட் மஷ்ரூம் ஸ்டீவ். ஓகே சரிங்க கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா எனக்கே தெரியல. சரி இல்லைங்க கைஸ், நான் சொன்னேன்ல கைஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு. இப்போ வரோம்ல கைஸ், அது இப்போ வரும் கைஸ், அவன் யாருன்றது தெரியும் வரும் கைஸ். ஓகே, பைரட் பிக்லர் கைஸ் அவனோட நேம், பைரட் பிக்லர் அவனோட நேம். ப்ரூட் என்டர்மேன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோடு கன்ஃபார்மாக ப்ரூட் என்டர்மேன்லாம் யாரும் இருக்க மாட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு ஒயிட் என்டர்மேனுன்றவன் வந்து ஸ்னாப்ஷாட் வெர்ஷனில் இருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், அவன் பார்க்க வித்தியாசமாக வேண்டாம் கைஸ், ஏதோ மான்ஸ்டர் கைஸ். அப்போ நாக்கு என்னாமல் நீட்டின்னுக்குறான் கைஸ். இவன் சத்தம் கொடுக்கறதே அந்த எலண்டர் கார்டியனோட சத்தம் தான் கைஸ் கொடுக்குறான். ஸ்வாட்மேன் பிக்லர். ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்வாட்மேன் பிக்லரில் தான் கைஸ் விட்டோம். இப்போ ஸ்வாட்மேன் பிக்லர்லேருந்து தேடி ஆகணும். ஸ்வாட்மேன் பிக்லர் அதோகுது. ரெட் ஃபேந்தம், ஜாம்பிஃபைடு, ஜாம்பி மோஜோவா, ஸ்பான் டோடோ, அதுக்கப்புறம் டஃப் காலமு, ஒயிட் என்டர்மேன், நான் நினச்சா மாதிரியே ஒயிட் என்டர்மேன் வந்து கைஸ். காப்பர் காலமு, ரெட் ஃபேந்தம். ஓகே ஜாம்பி மோஜுன்னு எவனோ இருக்காங்க கைஸ். ஜாம்பி மோஜ், ஆமாம் பேர் ஜாம்பி மோஜு. ஓகே ஸ்பான் ரெசிக்கல் கைஸ். இந்த ஜாம்பி மோஜ் எப்படி இருப்பான் நான் சொல்லிடுறேன். ஜாம்பி மோஜ் வந்து எப்படி இருப்பானா கைஸ், அந்த எப்படி சொல்கிறது, ஜாம்பிக்கு வந்து எம்முன்ற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு அவனுக்கு பின்னாடி ஒரு தொங்க விட்டு அவன் கையில் கோல்டன் ஆப்பிள் கொடுத்தா எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்துக்கோங்க. அப்படி தான் கைஸ் அந்த ஜாம்பி மோஜோ இருப்பான். ஓகே சரி வாங்க கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். ஓகே எட்டு போடு. ஐயோ தெரியாமல் அது எட்டு விட்டேன், டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே கிங் பிளேஸா, பிச் கிராபு, அது ஸ்வாம் மாப்ஸ்டர், இன்னும் கிரியேட்டிவ் ஐட்டம்ஸு. நாடா இது எவனோ போயினே இருக்குது. சரி பிளேஸ் கிங் இவனா தான் கைஸ். ராஜாதி ராஜன், ராஜ கம்பீரன், ராஜ வாராகன், பிளேஸ் கிங்கு வரார். ரெட் ஸ்டோன் சில்வர் ஃபிஷ்ஷா, என்னடா இது புதுசாக இருக்குது. கேட் ஃபிஷ்ஷு கைஸ். இந்த கேட் ஃபிஷ் யாருக்கு தெரியும்னு எனக்கு தெரில, ஆனால் எனக்கு தெரியும் கைஸ். இந்த கேட் ஃபிஷ் நல்லாயிருக்கும் இது பார்த்துக்கு. எப்படி சொல்கிறது, அதுக்கு வந்து மீஸ் இருக்கும் கைஸ் அந்த கேட் ஃபிஷ்ஷுக்கு. ஓகே நெக்ஸ்ட்டு என்னன்னா இது என்ன வேறு ஏதாவது ஸ்பானைக்கும் இல்லையா, வேறு எந்த ஸ்பானைக்கும் இல்லை போல கைஸ். ஃபுட்டையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றுமே இல்லை. சரி வாங்க கைஸ், இப்போ நம்ம ஐட்டம்ஸுக்கு போயிடலாம். ஓகே எட்ரா. இதான் கைஸ் நம்ம லாஸ்ட்டில் ஸ்பான் பண்ணியிருப்போம் ஒரு போன் ஃபிஷ், அதோட போன் தான் கைஸ் அது. ஓகேவா கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த மோட் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா கன்ஃபார்மாக நைட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு லெதர் ஆர்மராகவும் செஞ்சாகணும். ஏன்டான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த மோடில் நீங்களே பார்த்துருப்பீங்க பைரட் பில்லேஜரு, ப்ரூட் என்டர்மேனு, அது மட்டும் இல்லாமல் மோஜ் ஜாம்பி வேறு இருப்பாங்க கைஸ். அவன் கொஞ்சம் ஆர்மர் வச்சுருப்பான், கோல்டன் ஆப்பிள் வேறு வச்சுருப்பான். ஸோ நீங்கள் கொஞ்சம் லெதர் ஆர்மர்லையாவது உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். இல்லை நீங்கள் போனஸ் டெஸ்ட்டோட கூட இறங்கலாம் கைஸ் இந்த மைண்ட் கிராஃப்டில். இல்லைன்னா நீங்கள் ஆல்வேஸ் டே மோடு கூட போட்டுக்கலாம், இல்லைனா கீப் இன்வென்ட்ரி போட்டுக்கோங்க கைஸ் இந்த மோடு இறக்கிட்டிங்கன்னா. ஓகே சரி இப்போ வாங்க கைஸ் நம்ம ஷேடருக்கு போயிடலாம். இதெல்லாம் தான் கைஸ் ஐட்டம்ஸ். ஃப்ராக்மெண்ட், ப்ரௌன் ஸ்பைடர் ஐ, இது வந்து ஐட்டம், இதெல்லாம் நம்மளால் சாப்பிடவே முடியாது. ரா அமெத்திஸ், அதுக்கப்புறம் நெட்டோரஸஸ் ஃபாஸ் எல்லாமே, ரூபி, ஸ்டேபோனு, டஃப் ஆஃப் காஸ்ட்டு, என்னது விதர்டு போன். சரி கைஸ் ஓகே
சரி வாங்க கைஸ், இப்போ நம்ம ஷேடருக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு வெதர் நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணலாம் கைஸ். வெதர் கிளியரு, ஏற்கனவே கிளியராக தான் இருக்குது. ஓகே, வெதரு ரெயின் மாறும்போது கைஸ் இந்த ஷேடரில் ரெயினெல்லாம் ஒன்றும் அஃபெக்ட் பண்ணல. பூட் என்டர்மேன் நல்லா ரெஸ்ட் ஓடுறான். எவன்டா அவன் மலையை கொண்டு வர வச்சு டபால்னு. தண்டர்ஸ்டார்மு கைஸ், தண்டர்ஸ்டார்மும் நார்மலாக தான் இருக்குது. ஓகே, முதல்ல கிளியர் குத்தலாம் வெதர் கிளியர். ஓகே, டைம் பார்க்கலாம் கைஸ். இப்போ நம்ம எனக்கு இதில் பிடிச்சதுன்னு பார்த்தோன்னா அது எனக்கு டே தான் கைஸ் பிடிக்கும். அந்த சூரியனை பாருங்களேன் கைஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. சரி வாங்க கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். இந்த மாதிரி நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு இதெல்லாம் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செட்டிங்ஸ் உள்ள போயெல்லாம் மாற்றிக்கலாம் கைஸ். நீங்கள் மைன்கிராஃப்ட் ப்ரோஸுக்கு தெரியும், ஆனால் ஒரு சில பேருக்கு தெரியாதுல்ல கைஸ், அதனால இதை சொல்கிறேன். ஓகே சரிங்க கைஸ். ஓகே கைஸ், உங்களுக்காக தானே கைஸ் ஹேக்கெல்லாம் சொல்லித்தரேன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், என்ன சப்போர்ட் பண்ணோன்னா. ஓகே, அங்கே பாருங்க கைஸ் எல்லாம் எவ்வளோ பெரிய லெட்டர் ஆகுதுன்னு. ஓகே சரி, நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். நான் கைஸ், இந்த நான் வந்து எப்படி இருக்குன்னா, சூரியன் இங்கே இருந்துச்சுல கைஸ், அதே கொஞ்சம் அப்படியே மேலே தூக்கி விட்டா மாதிரி இருக்குது கைஸ். அவ்வளோதான் கைஸ். சன்செட்டு எனக்கு இதில் பிடிக்குமான்னு தெரியல சன்செட்டு. ஏய் கைஸ், நம்ம ஊரில் பண்ணுறோம், நம்ம இந்தியாவில் நடக்கிற மாதிரி நடக்குது கைஸ் சன்செட்டு. ஏய் செமையாக இருக்குதுயா. டே பண்ணு, டேவா நைட் பண்ணலாம். நைட் ஏய் இதான் நைட்டா? நல்லா இருக்குதே. இல்லை நல்லா இருக்கு. ஓகே சரி கைஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோ லாஸ்ட்டில் ஒரு எண்டில் நான் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பேன்ல கைஸ், இதோ காட்டுறேன். நீங்கள் கொஞ்ச நேரம் ஆகட்டும், நம்ம அப்படியே போன் வச்சு தட்டி போடலான்ட்டுருக்கலாம் கைஸ். ஏன்னா ட்விஸ்ட்டுனா அதான கைஸ். சரி இதான் கைஸ் நம்மளோட நியூ ஸ்கின் காட்டுற எழுதிங்க. இதான் கைஸ் நம்மளோட நியூ ஸ்கின் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருக்கானுங்க. இந்த ஸ்கின்னு வேணுன்னா கூட நீங்கள் மோட்ஸ் மேப்ஸ் ஃபார் மைன்கிராஃப்ட் இந்த மோட் எடுத்துக்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.